வணக்கம். நம்முடைய இலக்கியங்கள் எல்லாமே செய்யுள்களாக தான் இருந்திருக்குது. பேச்சு வழக்கில் தமிழ் இருந்தது, இல்லைன்னு இல்லை. ஆனால் கல்வெட்டா பாட்டில் தான் இருக்கும், கடிதமா பாட்டில் தான் இருக்கும். பொருள் வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு அரசனுக்கோ அல்லது ஒரு ஜமீன்தாருக்கோ எழுதுறதா இருந்தால் அப்போ அதை பாட்டில் தான் எழுதி கேட்பாங்க. இந்த மாதிரி பாட்டுகளாக இருந்த இதுதான் நமக்கு பெரிய இலக்கியங்களாக, சிற்றிலக்கியங்களாக, திருக்குறள் உட்பட எல்லாமே பாட்டாக தான் இருந்தது. அதனால உரையாசிரியர்களும் உரை தெரிந்தவர்களும் நமக்கு தேவையாக இருந்தனர். உரை இல்லையான்னு கேட்டால் இருக்கு. இறையனார் அகப்பொருள் உரைன்னு ஒன்று உரைநடையில் இருக்கு. பாண்டிய நாடு பன்னீராண்டு வர்க்கடம் செல்லவே அரசன் சிற்றரையெல்லாம் கூவி வெம்மின் யான் உங்களை புறந்தரகில்லேன் இப்படின்னு ஆரம்பிக்கும். இது நமக்கு கேட்குறப்ப இது தமிழ் மாதிரி இல்லையேன்னு நினைப்போம். இது அந்த கால தமிழ். அதே போல் சிலப்பதிகாரத்தை உரையிடையிட்ட பாட்டுடை செய்யல்னு சொல்கிறாங்க. நடுவுல உரைநடைகள் வரும். ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகு வீரமாமுனிவர் போன்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா முயற்சி எடுத்து உரைநடை வடிவத்தை கொண்டு வர்றாங்க. அப்புறம் தான் அது என்ன செய்யறாங்க அப்படின்னா, நாவல் வருது, கட்டுரை வருது, சிறுகதை வருது, கதை வருது. இப்படி நிறைய உரைநடை மூலமா வெளியே வந்துடுது. அதுல பாட்டு வகைரா இருக்காது. ஆனால் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு உவே சாமிநாதையர் பல செய்திகளை உதாரணம் தர்றாரு. இப்போ முதல் நாவல் எழுதினவர் யாரு? மாயூரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை. பிரதாப முதலியார் சரித்திரம். அவர் சிறந்த கவிஞரும் கூட. நிறைய இசைப்பாடல்களும் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு முறை திருவாவடுதுறை ஆதீனத்தை பார்க்க வர்றார். அவரும் நல்ல கற்றவர் ஆதலால் சுப்பிரமணிய தேசிகர், இவரும் நீதித்துறையை சார்ந்தவரால் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொழுது போயிட்டே இருக்கு. திடீர்னு கடிகாரத்தை பார்த்த வேதநாயகம் பிள்ளை, நாளைக்கு காலையில் நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான தீர்ப்பு இருக்கே, சன்னிதானத்துக்கு நான் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கொண்டு புறப்படுறேன்னு சொல்லிட்டு வேகமாக புறப்பட்டு வண்டியை கேட்ட சொல்லி மயிலாடுதுறை போயிடுறாரு. போயிட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு. யாருக்கு? திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு. ஐயா, நேற்று அவசரமாக வந்துட்டேன், அதனால் என்ன நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம், முக்கியமான வேலை இருந்தது, இப்படி தானே எழுதுவோம். அவர் ஒரு பாடலாக எழுதியிருந்தாருங்க. சூர்வந்து வடங்கு சுப்பிரமணிய தேவே, இதுதான் 2 அட்ரஸ். நேர் வந்து நின்னை கண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன். பாருங்களேன், உங்களை பார்த்தேன், பேசினேன், ராத்திரியே வந்துட்டேன். ஊர் சேர்ந்தேன், எந்தன் உளம் சேர காணும். ஆறு சொல்லியும் கேளேன், அதனை இங்கு அனுப்புவாயே. இப்போ நம்ம பையன் மறந்து வச்சுட்டோம், செல்லை மறந்து வச்சுட்டோம், யார்கிட்டயா கொடுத்து விடுங்க அப்படி தானே சொல்லுவான். இவர் சொல்கிறாரு, நீங்களும் நானும் பேசின தமிழால் நம்மை மறந்துருந்தோம். அப்படிப்பட்ட அந்த நிலையில் என் மனசு தங்கி போச்சு. அங்கே தயவு செஞ்சு என் மனசை அனுப்பி வைங்க. சூர் வந்து வணங்கு சுப்பிரமணிய தேவே, நேர் வந்து நின்னை கண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன், ஊர் சேர்ந்தேன், எந்தன் உளம் சேர காணும். யார் சொல்லியும் கேளேன், அதனை இங்கு அனுப்புவாயே. இதை படித்த அந்த சன்னிதானம் என்ன சந்தோஷப்பட்டிருப்பார் பாருங்களேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டை கேட்குறப்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. இதே போல் அந்த காலத்தில் சமையல் பண்ணுற போது அந்த சமையல் பணியாளர் ஊஞ்சலில் படுத்திருக்கக்கூடிய சன்னிதானத்தை நிற்பாராம். உத்தரவு அப்படிம்பாராம். உடனே முழிச்சு பார்த்து, ஓ, மதிய சாப்பாட்டுக்கான அந்த இது கேட்க வந்திருக்கார் சொல்லிட்டு, இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த சமையல் பணியாளராகிய பரிசாரகருக்கு ஆதீனம் ஊஞ்சலில் படுத்தபடி சொல்கிறாராம். என்ன சொல்கிறாரு தெரியுமா? சற்றே துவையலறை, தம்பி ஒரு பச்சடி வை, வற்றல் ஏதேனும் வறுத்து வை, குற்றமில்லை, காயமிட்டு கீரைகடை, கம்மனவே மிளகு காயறுத்தி வைப்பாய் கறி. எவ்வளோதாங்க பாட்டு. இது பார்த்தீங்கன்னா இது வெண்பாவிற்குரிய இலக்கணம் எல்லாமே இருக்கு. இது என்னதான் சொன்னார் இவர்? துவையலறைக்கு சொன்னார், புரிஞ்சிடுச்சு. சற்றே துவையலறை, தம்பி ஒரு பச்சடி வை, ஒரு பச்சடி ஒரு துவையல், அப்புறம் வற்றல் ஏதேன்னு வறுத்து வை, கத்திரி வத்தல், சீனிவர வத்தல், ஏதாவது ஒரு வத்தல் வறுத்து வை, வற்றல் ஏதேன்னு வறுத்து வை, குற்றமில்லை தனிச்சொல் வெண்பாவுக்குரிய பது, காயமிட்டு கீரைகடை, காயம்னா என்ன? பெருங்காயம் போட்டு கீரை கடைஞ்சி வை, கம்மனவே மிளகு காயரைத்து வைப்பாய் கறி,
மிளகுக்காய், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மிளகாய் இல்லை, மிளகாய் நம்ம நாட்டு பொருளே கிடையாது. மிளகுக்காய் அரைச்சு கறி வைக்கணும். காய்கறிகளை மிளகு போட்டு வறுத்து வை, பெருங்காயம் போட்டு கடந்து வை, வற்றல் வறுத்து வை, பச்சடி செய்து வை, இதற்கு மேல் சட்டனியும் அரைத்து வை. இவ்வளவையும் அவர் புரிஞ்சுக்கிற கூடியவராக இருக்கணும். யாரு? அந்த பரிசாரருக்கு கொஞ்சம் தமிழ் தெரியணும். அவர் வீட்டுக்கு கோழி அறுத்து குழம்பு வச்சு விட்டுறக்கூடாது. இப்போ பாருங்க, இது இன்னைக்கு வரைக்கும் நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப சமையல் குறிப்பு என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சற்றே துவையலறை, தம்பி ஒரு பச்சடி வை, வற்றல் ஏதேனும் வறுத்து வை, குற்றமில்லை, காயமிட்டு கீரைகளை கம்மனவே மிளகு காயரைத்து வைப்பாய் கறி. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பாடல்களை அப்படியே சரமாரியாக சொல்லக்கூடிய ஆற்றலுக்கு பேர் ஆசுகவின்னு பேருங்க. உட்கார்ந்து சிந்திச்சு கவிதை எழுதுறது ஒரு வகை, ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோவாக வர்றது ஒரு வகை. இது போல் லட்சக்கணக்கான கவிதைகள் நம்மகிட்ட இருக்குதுங்க, தொகுக்கப்பட்டிருக்கு. தனிப்பாடல் திரட்டு 1, 2 அதை பார்க்குறோம். நருந்தொகைன்னு பாண்டித்துறை தேவர் அவர்கள் தொகுத்தது ஒன்று இருக்குது. இதில் எல்லாமே இருக்கக்கூடிய அரிய பாடல்களையும் அரிய செய்திகளையும் பார்க்குறோம். இனி தொடர்ந்து பார்ப்போம். தனிப்பாடல் விருந்தே அது ஒரு அருமையான மருந்து மட்டுமில்லை, அது செவிக்குரிய விருந்தும் தான். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.